நீங்க ஷார்ட் ஃபிலிம்கள விரும்புறவரா? அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், டைம் இல்ல அப்படின்ற இந்த ஒரு யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது தான். இந்த சேனல்ல உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எக்கச்சக்கமான ஷார்ட் ஃபிலிம்கள் அவைலபிளா இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா இந்த சேனலுக்கான லிங்க்க கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். அத நீங்க பார்த்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் இல்ல. ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம நண்பர் சூரிய பிரகாஷ் அப்படின்றவரு எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது சைன் வேவ், ட்ரையாங்குலர் வேவ், ஸ்கொயர் வேவ் இந்த மாதிரி உள்ள எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம சைன் வேவை பத்தி பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஸ்கொயர் வேவ், ட்ரையாங்குலர் வேவ்லாம் பத்தி பார்க்கலாம். ஸோ சைன் வேவ், இந்த சைன் வேவை கண்டுபிடிச்சவரோட பேரு ஜோசப் ஃபூரியர். நம்மளாம் மேத்தமெட்டிக்ஸ்ல பார்த்துருப்போம் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ட்டு. அந்த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல வர ஃபூரியருங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு இந்த சைன் வேவை. நம்மளோட வீடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் ஏசி சப்ளை தான் வரும். அந்த ஏசி சப்ளையோட வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைன் வேவ்ஸாக தான் இருக்கும். இந்த சைன் வேவ்ஸ் எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஆல்டர்னேட்டர்ஸ்லேருந்து. நீங்கள் எந்த ஒரு பவர் பிளான்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டாக இருக்கலாம், இல்லை தெர்மல் பவர் பிளான்ட்டாக இருக்கலாம், எல்லா பவர் பிளான்ட்லையுமே இந்த ஆல்டர்னேட்டர் அப்படிங்கிற ஒன்றை ரன் பண்ணால் மட்டும்தான் ஏசி பவர் சப்ளை கிடைக்கும். ஸோ அந்த ஆல்டர்னேட்டரில் எப்படி இந்த சைன் வேவ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ ஒரு ஆல்டர்னேட்டர் எடுத்துக்கோங்க. அந்த ஆல்டர்னேட்டரில் பார்த்தீங்கன்னா போல்ஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு கண்டக்டர் ஒன்று இருக்கும். நம்ம ஃபேரடேஸ் லாவை முதல்ல பார்த்துருவோம். ஃபேரடேஸ் லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெவ்வேறு போல்ஸில் உள்ள 2 மேக்னெட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி வந்து ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அதாவது நார்த்லேருந்து சவுத் போலுக்கு ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸை ஒரு கண்டக்டரை வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து ஃபேரடேஸ் லா. இந்த லா படி தான் இந்த ஜென்ரேட்டரும் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கண்டக்டர் வந்துட்டு ஏ அப்படின்ற இந்த ஒரு பொசிஷனில் இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த ஏங்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பொசிஷன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 0 வோல்ட்டில் இருக்கும். இப்போ இந்த ஆல்டர்னேட்டரை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறதா அசியூம் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறோம். அப்படி ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, ஏலேருந்து இந்த பொசிஷன் பிக்கு போகிறப்ப அந்த இஎம்எஃப்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். எதனால இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இந்த கண்டக்டர் இந்த நார்த் அப்படின்ற இந்த ஃபீல்டை நெருங்க நெருங்க இஎம்எஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பி பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சி பொசிஷனுக்கு போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இஎம்எஃப் வந்து ரீச் பண்ணிருச்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டை விட்டு விலக விலக இந்த இஎம்எஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ டி பொசிஷன் பார்த்தீங்கன்னா சிலேருந்து டிக்கு டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இ பொசிஷனில் பார்த்தீங்கன்னா 180 டிகிரின்னு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 0 வோல்ட். இலேருந்து எஃப்க்கு போகிறப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகுது. அப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், இந்த நார்த்து போல நெருங்க நெருங்க இந்த மாதிரி வோல்டேஜ் வந்து ஹை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ இலேருந்து எஃப்க்கு போகிறப்போ வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் தானே ஆகுது. சவுத்து போல் கிட்ட நெருங்குறப்ப ஏன் இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது ஆக்சுவலாக டிக்ரீஸ் ஆகலை. நெகட்டிவ் சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது இலேருந்து எஃப்க்கு போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த இலேருந்து நெகட்டிவ் சைடு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதா அதுக்கு மீனிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடு மேக்ஸிமமாக ரீச் பண்ணிடுச்சு. இப்போ ஜிலேருந்து ஹச்சுக்கு போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் சைடு டிக்ரீஸ் ஆகுது, பாசிட்டிவ் சைடு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதா மீனிங்கு. ஸோ இந்த முறைப்படி தான் சைன் வேவ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகள்லாம் 50 ஹெர்ட்ஸ் அப்படின்றது கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சியாக இருக்குது. 50 ஹெர்ட்ஸுங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அந்த ஆல்டர்னேட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஆல்டர்னேட்டரோட ரோட்டாரோடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 50 தடவை வந்து ரொட்டேட் ஆகக்கூடியது இந்த ரோட்டார் வந்துட்டு. ஸோ அதனால தான் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு 50 ஹெர்ட்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ரோட்டார் வந்து ஒன் டைம் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு சைன் வேவ் கிடைக்குது. அப்போ 50 டைம்ஸ் ரொட்டேட் ஆனிச்சு அப்படின்னா 1 செகண்டுக்கு 50 சைன் வேவ்ஸு கிடைக்கும். அதனால தான் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 50 சைன் வேவ்ஸில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளும் இருக்கும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளும் இருக்கும். ஸோ 50 பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், 50 நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கும். நம்ம வீடுகளில் உள்ள டியூப் லைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டியூப் லைட் வந்துட்டு 100 டைம்ஸ் விட்டு விட்டு எரியும். எதனால அப்படின்னா அதில் 50 பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளும் 50 நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளும் இருக்கிறதுனால 100 டைம்ஸ் நின்று எரியும். அது வந்துட்டு ரொம்பவே ஸ்பீடாக இருக்கிறதுனால நம்மளுடைய கண்களுக்கு அது தெரியாது. அடுத்தது இந்த சைன் வேவ்ல உள்ள முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் பார்ப்போம். முதல் டேர்ம் என்னன்னா சைக்கிள். சைக்கிள் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த சைன் வேவ் வந்து இந்த 0லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது இன்க்ரீஸ் ஆகி திரும்பவும் டிக்ரீஸ் ஆகி திரும்பவும் இன்னொரு வாட்டி 0வை ரீச் பண்ணிடுச்சு. அப்போ அந்த சைக்கிள் ஒரு சைக்கிள்ங்கிறது இந்த இடத்துல முடியுது. அப்போ ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளையும் ஒரு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளையும் கொண்டது ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது தான் மீனிங்கு. அடுத்த டைம் பீக்கு. பீக் அப்படின்னா என்னன்னா உச்சம்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பீக்குங்கிறது இதோ இந்த இடத்த வரும். எதனால அப்படின்னா இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து ரீச் பண்ணிருக்கு. அதனால இதை வந்து பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்துட்டு பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேஷன். ஆல்டர்னேஷன் அப்படின்னா எந்த இடத்துல இந்த வேவ் ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆகுதோ அதை வந்து ஆல்டர்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மார்க் பண்ணியிருக்கிற இந்த லைன நோட் பண்ணுங்க. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளா சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த இடத்த வந்து ஆல்டர்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளா மாறுது. ஸோ இந்த இடம் ஒரு ஆல்டர்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோரோவர் இந்த சைன் வேவ் ஒரு எஸ் ஷேப்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம கன்டினியூஸ் ஆசிலேஷன்ஸை இந்த சைன் வேவ் ரெப்ரசென்ட் பண்ணுது. பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்னு மாறி மாறி கிடைக்கிறதுனால தான் இதுக்கு சைன் வேவ் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ இதுதான் வந்து சைன் வேவ்ல உள்ள முக்கியமான டேர்ம்ஸ். நம்ம அடுத்த வீடியோஸ்லலாம் ஸ்கொயர் வேவ்ஸ், ட்ரையாங்குலர் வேவ்ஸ்லாம் பத்தி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.